ஹலோ, வணக்கம். நாம் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நல்ல மனசு, ஒரு நேர்மையான மனசு, அதுபோல் இருக்கிற உறவினர்களிடமும் நண்பர்களிடம் அதுபோல் இருக்கிற மனிதர்களை தான் நம்ம மோஸ்ட்லி பழகணுங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க கூட நம்ம பழகும்போது நமக்கும் அதே நெகட்டிவ் தாட்ஸ் மைண்டு வரும். அவர் ஒரு மாதிரி எல்லாமே எதை செய்யணும், எதை சொல்லணும் வரனாலும் முடியாது, அது நல்லா இருக்காதுங்க, அது வேண்டாம், அது நாம் செய்யக்கூடாது, எல்லாமே வேண்டாம், முடியாது அப்படின்ற மாதிரி இந்த நோ அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லின்னு வருவாங்க. அதுபோல் இருக்கவங்ககிட்ட நம்ம எதை சொன்னாலுமே அவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸாக வெளியே ஃபஸ்ட்டு வரும். அப்படிங்களா, சரி நம்ம செய்யலாங்க, ட்ரை பண்ணலாம், நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையே அவங்கக்கிட்ட வராமல் இருக்குது. அவங்க ஒரு மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸாகவே தான் போகுது. அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம விலகி வந்துடுறது தான் ரொம்ப நல்லதுங்க. அதுபோல் அவங்க தெரிகிறாங்களே, டப்புன்னு நம்ம வெளியே வந்துடணும். அந்த கனெக்ஷனே கொஞ்சமாக நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா நமக்கும் அதே நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இதுக்கு நம்ம முதியோர்களே சொல்லுவாங்க பாருங்கள். இதுக்காக நம்மளுக்கு எத்தனையோ பழமொழிகள் இருக்குது. தீயவர்களிடம் போகக்கூடாது, அவங்க கூட நம்ம பழகக்கூடாது, நல்லவர்களோடவே இருக்கணும், நல்ல எண்ணங்களே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க, தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியும் நம்ம எந்த அளவுக்கு நேர்மையானவங்களாக இருக்கோம், நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கணும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கவங்க கூட நம்ம பழகினா தான் எப்பவுமே நல்லதுங்க. நமக்கும் அதே பாசிட்டிவ் தாட்ஸோடு நம்மளை பார்த்து நம்ம பசங்களும் அதே பாசிட்டிவ் மைண்டோடவே இருப்பாங்க. கரெக்ட் தானே?